வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எப்பயுமே பூரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம எப்பயுமே பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல உருளைக்கிழங்குல வேற எந்த காய்கறியுமே சேர்க்காம வெறும் தக்காளி வெங்காயம் யூஸ் பண்ணி சிம்பிளான மசாலா, ரொம்ப கரம் மசாலா எல்லாம் இருக்காது, குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான பூரி மசாலா தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இந்த பூரி மசாலா ரொம்ப மைல்டா இருக்கும். பூரியோட மட்டும் இல்ல, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாத்தோடய கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். இவ்வளோ குவிக்கா ஆயிடும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஹெவியாவும் நமக்கு இருக்காது. உருளைக்கிழங்கு ஒத்துக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த மசாலா பண்ணி தாராளமா பூரியோட சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா உருளைக்கிழங்கு சேர்க்காம இந்த டேஸ்டியான பூரி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு லேசா செவந்து வந்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஸ்ப்ளிட் பண்ண 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டா வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்க சாஃப்டா வதங்கியாச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்குள்ள மிக்ஸி ஜார்ல வந்து சின்ன சின்ன பீஸ் தான் நான் தேங்காய் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசாவை வெந்நீர்ல ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை தண்ணியோட சேர்த்துக்கலாம். 7-8 முந்திரி பருப்பையும் நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இந்த முந்திரி பருப்பை தண்ணியில இருந்து எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துப்போம். மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்கிறேன். நம்ம வதக்கும் போது ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால காரம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து ஆப்ஷனல். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்டா நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இது இந்த தக்காளியில சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் இதுல ஒரு 150 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கிறேன். இதெல்லாம் கொதிச்சு திரும்பவும் நமக்கு கொஞ்சம் திக்காகும். நம்ம அரைச்சி சேர்த்ததோட பச்சை வாசனை போக இது வந்து நல்ல தளன்னு ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிச்சாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொதிச்சு நல்லா திக்கா இருக்கு. நல்லா கமகமா இந்த வாசனையும் வருது. இப்ப இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க. நம்ம நல்லா தாராளமா தண்ணி விட்டோம். இந்த மாதிரி நல்லா திக்கா இருக்கு. பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். சிம்பிளா வெறும் தக்காளி வெங்காயம் யூஸ் பண்ணி டேஸ்டியான பூரி மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த டின்னர் வந்து பூரியும் இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிற மசாலாவும். பூரியோட இந்த மசாலாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நம்ம அரைக்கும் போது கசகசாவும் முந்திரி பருப்பும் சேர்த்ததுனால நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. தக்காளியோட இந்த லேசான புளிப்பு இருக்குனால தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே அருமையா இருக்கு. காரம் வந்து கரெக்டா இருக்கு. நம்ம வதக்கும் போது பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம், அரைக்கும் போது மிளகா பொடியும் சேர்த்திருக்கோம். காரம் தூக்கலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மிளகா பொடி கூட எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்ல தக்காளி வெங்காயத்தை வதக்கும் போது நல்லா தக்காளி வந்து நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிடணும். நம்ம இந்த பேஸ்ட் எல்லாம் அரைச்சி போடுறோம் இல்லையா, போட்டதுக்கு அப்புறம் அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். 2 ஸ்டெப்ல வந்து இந்த பூரி மசாலா நமக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த உருளைக்கிழங்கு சேர்க்காத இந்த பூரி மசாலாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குவிக்காவும் ஆயிடும், ஈஸியாவும் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.